ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்துக்கு வந்து வீட்லேயே எப்படி உரங்களை ரெடி பண்ணி போடலாம் அப்படின்னுட்டுங்க. எல்லாத்துக்குமே நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும்னு இல்லைங்க. நம்ம வீட்டில் என்ன கிடைக்குதோ அதை நம்ம எப்படி வந்து செடிங்களுக்கு உரமாக்கி போடலாம் அப்படின்ற பற்றி தாங்க ஒரு வீடியோ. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாசல் கூட்டி அள்ளுற குப்பை தாங்க. எங்கள் வீட்டு வாசல் வந்து பவழமல்லி இருக்குது, அதோட பூக்கள் தாங்க இது ஃபுல்லாகவே. அதோட பூக்களும் இலைகளும் தான். அதில் பேப்பரோ பிளாஸ்டிக்கு அது மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து அது தனியாக குப்பையில் போட்டுருவேன். இதெல்லாம் கூட்டி நல்லா காய வச்சுப்பேங்க. இதை வந்து நான் க்ரோ பேக்கில் வந்து அடியில் போடனாலும் யூஸ் பண்ணிப்பேன். இல்லைன்னா கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அதுலேயும் நான் இதை போட்டுப்பேங்க. அது மாதிரி தான் இப்படி போட்டு நான் ரெடி பண்ணி கம்போஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா மக்கிடுச்சுங்க. இப்போ நான் வந்து இது செடிகளுக்காக யூஸ் பண்ண எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, உயிர் உரங்கள்லாம் கொஞ்சம் சேர்த்து செடிக்கு போடுறதுக்காக இப்போ எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். நல்லா கலர் பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா மக்கிடுச்சு. ஒரு சில இந்த கடலை தோல்லாம் மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. அதை ஜலிச்சாலும் சரி, இல்லைன்னா நான் வந்து மண் தரையில் இருக்கிறதுக்கு நான் அப்படியே போட்டுப்பேன். தொட்டியில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் ஜலிச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிப்பேன். மண் ஜல்லிக்கிறோம் இல்லையா, அந்த ஜல்லடையில் ஜலிச்சு யூஸ் பண்ணிவிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இலைகள் வந்து இலைத்தழைகளை வந்து இப்படி காய வச்சுருக்கேன். வெட்டி போடுறேன் இல்லைங்களா, அதை இப்படி காய வச்சுட்டு ஊற வச்சு அந்த தண்ணியும் கொடுப்பேன். இல்லைன்னா இதையும் நல்லா காய வச்சு கம்போஸ்ட் வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை நம்ம க்ரோ பேக்கு அது மாதிரி ஃப்ரிட்ஜ் பாக்ஸு அதுக்கெலாம் நம்ம அடியில் போட யூஸ் பண்ணிக்கலாங்க. சரட்டையும் வச்சுருக்கேன். அது வந்து நம்ம க்ரோ பேக்லாம் வைக்கும்போது அதில் வந்து அந்த சரட்டையை உடச்சி அந்த ஹோல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் மண் கீழே போகாமல் இருக்கிறதுக்கு அதில் வச்சுக்கிறதுக்காக. இது வந்து காய்கறியோட வேஸ்ட்டு தாங்க. இப்படி காய வச்சுருக்கேங்க. காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஓட்டை போட்டு அந்த வாளியில் போட்டு WDCயோ இல்லை புளிச்ச மோரையோ ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அடிக்கடிக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுருவேங்க. அப்புறம் நமக்கு ஒரு 30 நாள்லேயே நமக்கு வந்து நல்லா ரெடி ஆகிடுங்க. இந்த வாளி தாங்க, நல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். ஏற்கனவே அங்கே ஒரு வாளி காட்டினாங்களா, அதுவும் ஹோல்ஸ் போட்டது தான். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்ததும் இதுக்கு ஓரளவுக்கு காஞ்சிச்சு. இப்போ நான் திருப்பி இந்த வாளியில் போட்டு அதை ரெடி பண்ணி வச்சுப்பேங்க. தேங்காய் கொஞ்சம் அறுத்துருக்கோங்க. இந்த வாட்டி கொஞ்சமாக தான் இருந்துச்சு தேங்காய், இன்னும் இருக்குது. தென்னை மட்டை இல்லாமல் நிறைய விழுந்துருங்க. அதை என்ன பண்ணுவேன்னா, அதை நல்லா இது மாதிரி வெட்டி வச்சுட்டு சீமாறு தொடப்பம் அந்த குச்சியில் அதை மட்டும் கிழிச்சு எடுத்துகிட்டு மீதி வந்து நம்ம எரிச்சிடணுங்க. இங்கே எரிக்க மாட்டேன், தென்னை மரம் இப்போ இதுவாகிடும்னுட்டு வேறு பக்கம் தான் இப்போ எரிக்கிறேங்க. எரித்தோம்னா அது வந்து நமக்கு ஒரு சாம்பல் கிடைக்கும். அதுவும் ஒரு சத்து தானேங்க. இந்த தேங்காய் மட்டையெல்லாம் வந்து நல்லா காய வச்சுருவேங்க. ஒரு சாக்கில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம புதுசாக செடி வைக்க போகிறோம்னா அந்த க்ரோ பேக்லேயோ இல்லை தொட்டிலையோ ஒரு லேயருக்கு வந்து நம்ம இதை போட்டுக்கலாங்க. அதுக்காக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது விதைகள் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. விதைக்காக சிவப்பு வெண்டையும் இஞ்சும் வச்சுருக்கேங்க. இது வந்து மீன் அமிலோமினத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. 2 கிலோ மீனோட வேஸ்ட்டு வாங்கிட்டு வந்தேன். 2 கிலோ நாட்டு சக்கரை போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. 2 நாளைக்கு ஒரு முறை எடுத்து நல்லா குலுக்கி விடணுங்க. குலுக்கி வச்சோம்னா ஒரு 28 நாளைக்கு அப்புறம் நமக்கு வந்து ரெடி ஆகிடுங்க. நல்ல ஒரு தேன் கலர் வந்துடுங்க. ஸ்மெல்லும் இருக்காது, பல வாடை தான் வரும். அது மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலையே நம்மளாம் வந்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. எல்லாமே நம்ம கடையில் தான் வாங்கணும்னு கிடையாது. எதெல்லாம் நம்மளால் முடியுமோ அதெல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா இலைத்தழைகள் கீழே விழுது இல்லைங்களா, மரத்தோட இலைத்தழைகள், அதையும் நான் சேகரித்து வச்சுருக்கேன். எதையுமே வந்து குப்பைன்னு கீழே போட்டுறக்கூடாதுங்க. நமக்கு தேவையில்லாத இந்த பிளாஸ்டிக், பேப்பர் அதெல்லாம் தாங்க நம்ம தூக்கி போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை கரைசல். இது வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸும் நாட்டு முட்டையும் போட்டு செய்கிறதுங்க. 40 நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணணுங்க. அது ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேங்க. இப்போ காலி ஆகிடுச்சு, ரெடி பண்ணுவேன், அப்போ நான் உங்களுக்கு போடுறேன். இது வந்து தினமும் நம்ம அரிசி கழுவுற தண்ணி, சாதம் வடித்த தண்ணி, அது கூட வந்து வேஸ்ட்டான இந்த வெங்காயத்தோல், கொத்தமல்லி இதெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இதில் போட்டிருக்கேங்க. இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு நான் வந்து செடிகளுக்கு வந்து ஃபில்டர் பண்ணி ஊற்றிடுவேங்க. அந்த ஃபில்டர் பண்ணதையும் நம்ம கம்போஸ்ட் ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, காய வச்சுருக்கோம் இல்லைங்களா, காய்கறி வேஸ்ட்டு அதோடு போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா முட்டை ஓடுங்க. முட்டை ஓடு, வாழைப்பழத்தோல் நல்லா காஞ்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுங்க. வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோல் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து அரைச்சி அது கூட கொஞ்சோண்டு டீ தூளும் போட்டு இது வச்சுருக்கேன். இது வந்து ரோஜா செடிக்கெலாம் ஊற்றுறதுக்காக வச்சுருக்கேன். காய வைக்காமல் இருக்கும் இல்லைங்களா வாழைப்பழத்தோல், அதை வச்சு நான் அதை செஞ்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து வீட்டில் வந்து அடிக்கடிக்கு நம்ம ரோஸ் செடிலாம் இருந்தால் இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. வாழைப்பழத்தோலில் பொட்டாசியம் சத்து நிறையவே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்.
அதெல்லாம் நம்ம வந்து எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிகளுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாமே நம்ம கடையில் போய் தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாதுங்க. நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருள்லேயுமே ஏதோ ஒரு சத்து இருக்குது. அதனால் வேஸ்ட்டான பொருளை எதையுமே தூக்கி போடாமல் அது மூலமா நம்ம எப்படி செடிகளுக்கு உரமாக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம யோசிக்கணும். இது வந்து நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மீன் அமிலம். இப்போ முடிய போகிற ஸ்டேஜு, அதனால தான் நான் அடுத்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது காலி ஆகிறதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும். அப்போ நம்ம இது கூடவே நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியும். மீன் சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்க, மீன் வேஸ்ட்லாம் என்னால் போய் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு நினைக்கிறவங்க, வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழத்தையும் நாட்டு சர்க்கரையும் போட்டு பழக்கரைசலும் செஞ்சு வச்சுக்கலாங்க. அப்புறம் இது என்ன பார்த்திங்கன்னா WDCங்க. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. அதுதாங்க. இதை வந்து காலியாக நம்ம அதில் கொஞ்சம் வச்சுருக்கணும். ஒரு 10 லிட்டர் கிட்ட வச்சுருந்து அதிலே வந்து நம்ம வந்து போர் தண்ணி ஊற்றி நாட்டு சர்க்கரையை போட்டு அடுத்து வந்து நமக்கு ரெடி ஆகிடும். அதிலேயே வந்து தாய் திரவத்துலேருந்தே நம்ம அடிக்கடிக்கு நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு வாட்டி மட்டும் நம்ம WDC ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதிலேருந்தே நம்ம தாய் திரவத்துலேருந்தே நம்ம செஞ்சுக்கலாம். இதை வந்து மூடி போட்டு மூடக்கூடாதுங்க. இது மாதிரி காற்றோட்டமாக இருக்கணும். அதனால் நல்லா ஒரு வேட்டியோ ஏதோ ஒரு துணியை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. கட்டி வச்சிட்டிங்கன்னா தான் உள்ளே கொசுலாம் போகாது. அதான் அப்புறம் இலைத்தழைகளையும் மூட்டையாக கட்டி வச்சுருக்கேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன். தேங்க்யூ.